ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. பிரச்சனையா எடுத்துக்கிட்டாதான் பிரச்சனை. அந்த பிரச்சனைய நகைச்சுவையா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையாவே தெரியாதுங்க. இப்ப நீங்க உங்க எல்லாருடைய பிரச்சனையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம அஸ்தல் மன்னர்கள் அசத்துற அஸ்த போகுது யாரு நிகழ்ச்சியை பார்த்தா உங்களோட பிரச்சனைகள்லாம் பறந்தே போயிருங்க. ஓகே, இப்ப நம்ம சிரிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our judges Madan Bab and Siddhi Babu on stage please. என்ன பண்றீங்க சித்தி பாபு சார்? ஒழுங்கா இல்லம்மா, மூஞ்சி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியலையா? இப்படி எல்லாம் ஒரு தொப்பி இருக்கான்னு பாக்குறேன் நான். அதான் முன்னாடி நம்ம வந்து போலீஸ்காரங்களை தான் தகப்பு தொப்பிக்காரங்க. ஆமா, இப்போ இவங்களையும் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். சேர்த்துக்கலாம் சார். ஏன்னா வண்டி ஓட்டினா தான் ஹெல்மெட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. கம்பேரிங் பண்ணா தொப்பி போடணும்னு எதனா ரூல்ஸ் வந்து இல்லை. ஆனால் இந்த தொப்பியை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து அந்த தொப்பி வியாபாரியும் குரங்கும் ஞாபகம் வரக்கூடாது. ஆனால் ஒருத்தர் சொன்னாராம், இவர் படிப்படியாக வந்து மேலே வந்தவர்னாரு. எப்படின்னா முதல்ல செருப்பு வியாபாரம் ஆரம்பிச்சு இப்போ தொப்பி வியாபாரம் பண்ணுறாங்க. நீ ரொம்ப டாப்புக்கு வந்திருக்கிறேன்னு அர்த்தம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து, புரியுதா? வர வர உங்களோட குசுமை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஓகே, மதன் பாபு சார் நீங்க சொல்லுங்க, இந்த வார கெஸ்ட் யாரு? இந்த வார கெஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது. குழந்தை நட்சத்திரமாக வந்தவங்களில் டேக்ஸ் கட்டணவங்க ரொம்ப கம்மியானவங்க. அதில் இவர் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருந்தார். அவர் குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது அவர் வந்து ஐயப்பன் ரோல் அவர் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணார். இன்றைக்கும் அந்த ஃபோட்டோ வச்சு எத்தனையோ பேர் வீட்டில் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பாப்புலர் அதுங்க. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி அவர் வளர்ந்து வாலிபர் ஆனப்புறம் கமல் சாரோட படத்தில் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனார். அதில் டோட்டல் கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர், ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி உள்ளது, ரொம்ப ஜோராக பண்ணார். சுருக்கமாக சொல்லணும்னா அவர் வந்து நம்மவர். ஆமாம், கரெக்டாக சொன்னார். ஆனால் அந்த ஸ்டைல் அப்புறம் நிறைய படத்தில் பிஸியாக பண்ணிட்டு இருந்தார். டக்குன்னு அதுலேருந்து வேற ஸ்டைல் மாறணுன்றதுக்காக ஒரு கொக்கி போட்டார். அதுதாங்க நாக்கு, அந்த கொக்கி தான் இன்னி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்போ ஆளு கலராக இருப்பார். ஆனால் அவரை கருப்புசாமின்னா தான் இப்போ எல்லாருக்கும் தெரியும். குத்தகைக்காரர், அதுவும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். உன்னை குத்தகைக்கு எடுத்துன்னு போயிடுவார். சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் உங்க சீட்ல போய் உட்காருங்க. நான் கெஸ்ட் ஸ்டேஜ் கூப்பிடுறேன். ஏன் நாங்க கூப்பிட்டா வரமாட்டாரா? வரமாட்டாரா? கூப்பிடுறோம் அந்த குத்தகை சாமி. இந்த வார ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்களா யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. Let's welcome our very handsome and energetic hero Mr. Karan on stage please. Welcome to our show. Thank you. ஸ்டைலா மைக் எடுத்துட்டீங்க? இல்ல, வணக்கம் சொல்றதுக்கு மைக் கொஞ்சம். Hi everybody. Hello sir. How are you? ஓகே, நீங்க வந்து அஸ்தபோதி யார் நிகழ்ச்சி பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஓகே, என்ன சொல்ல விரும்புறீங்க ஷோ பத்தி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட உண்மையான உணர்வு சொல்றேன். தேங்க்ஸ் டு சன் டிவி. அதாவது எல்லாருமே ஆசைப்படுற எல்லாருமே, ஆர்வம் இருக்கிற எல்லாருமே சினிமாவில் நடிச்சிட முடியாது. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். ஒரு காலகட்டம் இருந்தது, ரொம்ப செலக்டிவாக நிறைய பேர் தான் உள்ளே வர முடியும்னு. ஆனால் இப்போ சன் டிவி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் திறமைசாலிகள் இருந்தாலும் அவங்களுடைய திறமை வெளிக்கொண்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன். பெரிய பெரிய திறமைசாலிகள்லாம் இருக்காங்க, பயமாக இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த நிகழ்ச்சியை நான் சும்மா பார்த்துட்டு அப்படியே விடல. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 2 முக்கியமான நபர்களை நான் இப்போது பண்ண கருப்பசாமி குத்தகைதார்ன்ற படத்தில் முக்கியமான கேரக்டருக்கு வந்து சூஸ் பண்ணோம். அதில் நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன் அவங்க நடிக்கணும்ன்ட்டு. ஒன்று மிஸ்டர் வெங்கடேஷ், மிஸ்டர் சசி.
ஒருத்தர் வந்து ஏழ்ரன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு வெங்கடேஷ். ரங்கமன்னார்னு ஒரு கேரக்டர் சசி பண்ணியிருக்காரு. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்த்துட்டு அங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு எந்த அளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இந்த அளவுக்கு இப்போ நிகழ்ச்சியை பற்றி கேட்டிங்களே, அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து எனக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. ஓகே சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இன்னைக்கு நிறைய அஸ்தல் மன்னர்கள் அஸ்த போகிறாங்க. அதில் ஒருத்தரை இந்த வார அஸ்தல் மன்னராக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். தட்ஸ் யுவர் ஸ்பெஷல் சீட். நம்ம ஜட்ஜஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிற அசத்தல் மன்னர்களுக்கெல்லாம் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வந்து அஸ்த போற அசத்தல் மன்னன் ஈரோட் ஸ்ரீனி. லெட்ஸ் வெல்கம் him on stage. உலக தொலைக்காட்சியாம் சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். வழக்கமாக இங்கே நடுவுலாக அமைந்திருக்கும் சிட்டி பாபு சார் அவர்களுக்கும் மதன் பாபு அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் கருப்புசாமி குத்தகைதாரர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். வாங்க. போன வாரம் வந்தவங்கெல்லாம் பாதி பேர் அசத்தல் மன்னர் ஏற்கனவே ஆனவங்க. அதனால எங்களுக்கு வேலை இல்லை, நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தது தான். இப்போ உங்களுக்கு ஜோக் மிட்டாய் வேணுமா, மிமிக்ரி மிட்டாய் வேணுமா, இல்லாட்டி வெரைட்டி வேணுமா? எனக்கு மிமிக்ரி மிட்டாய் வேணும். மிமிக்ரி மிமிக்ரியில் சரி, ஓகே, இது இருக்கட்டும். இன்னைக்கு வந்து செல்ஃபோன்ன்றது ரொம்ப ஃபேமஸான விஷயம். கண்டிப்பாக சார். அந்த செல்ஃபோனை வச்சு எதனா ஒரு மிமிக்ரி காமெடி எதனா, அதாவது கான்செப்ட் வந்து மொபைல் ஃபோன். இதை வச்சுட்டு நீங்கள் எந்த நடிகர்கள் எந்த வயத்தில் வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம். இப்போ உங்களுக்கு டைம் வேணுமா, இல்லாட்டி நீங்கள் நேரம் எடுத்துக்கிறீங்களா? இல்லை சார், டைரெக்டாக போல செல்ஃபோன் தான் சார். அதானே, ஆமாம், நேரம் பண்ணலாம். நேராக போங்க. ஓகே சார் சொன்ன மாதிரி இப்போ செல்ஃபோன், இந்த செல்ஃபோன் வந்து இப்போ உலகம் முழுவதும் பிறந்த குழந்தைங்க முதற்கொண்டு இந்த செல்ஃபோன் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுற அந்த சந்தாதாரரை தொடர்பு கொள்ள முடியல, அது ஒரு கம்ப்யூட்டர் ரெக்கார்டர் வாய்ஸ் ஒன்று வரும். நீங்கள் டயல் செய்த இந்த சந்தாதாரரை தற்பொழுது தொடர்பு கொள்ள முடியாது, தயவு செய்து சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். அப்படி ஒரு கம்ப்யூட்டர் ரெக்கார்டர் வாய்ஸ் ஒன்று வரும். இந்த கம்ப்யூட்டர் ரெக்கார்டர் வாய்ஸை நம்ம ஒரு வித்தியாசமாக நகைச்சுவைக்காக சில வித்தியாசமான நடிகர்கள்லாம் அந்த கம்ப்யூட்டர் ரெக்கார்டர் வாய்ஸில் பேசியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை கற்பனை. முதலாவதாக திரு சண்முக சுந்தரம் அவர்கள் பேசியிருந்தாருன்னா அவர் எப்படி பேசியிருப்பார் பாருங்க. திரு சண்முக சுந்தரம் அவர்கள். அக்கா, இந்த சந்தாதாரரை இப்போதைக்கு தொடர்பு கொள்ள முடியாதுக்கா. அக்கா, இந்த சந்தாதாரரை இப்போதைக்கு தொடர்பு கொள்ள முடியாதுக்கா. ஒரு மிஸ்டுக்கால ஒரு மதிக்கிறதாக்கா மரியாதை. அக்கா, ஒரு நாளைக்கு 1000 பேர்த்துக்கிட்ட நான் இப்படி சொல்லி ரத்தமா வாந்தி எடுத்தேன்க்கா. அக்கா அக்கா, உன் புருஷன் பிள்ளை கட்டலன்னு ஏவாயலை எப்படிக்கா சொல்லுவே? அக்கா, சார்ஜ் இறங்கிருச்சு இல்லே. நன்றி. இதே கம்ப்யூட்டர் ரெக்கார்டர் வாய்ஸ்ல நகைச்சுவை நடிகர் திரு வெண்ணிராடை மூர்த்தி அவர்கள் பேசியிருந்தாருன்னா அவர் எப்படி பேசியிருப்பாரு? வெண்ணிராடை மூர்த்தி அவர்கள். மூதேவிக்கு பிறந்த மூதேவி, நான் வெறும் காத்த புழுன்னு விட்டா போன் டயல் எடுத்துறதா? உனக்கெல்லாம் எதுக்குடா போனு? இங்க பாரு, நீ தழுவு கொண்ட அந்த சந்தாதாரர் எந்த சந்தில எந்த சனிக்கு சடை போட்டுட்டு இருக்கான்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு அப்புறமா பண்ணு தம்பி. இதே டைலாக் திரு மண்வாசனை பாண்டியன் அவர்கள் பேசியிருந்தாருன்னா அவர் எப்படி பேசியிருப்பாரு? மண்வாசனை பாண்டியன் அவர்கள். உடக்கே இது சத்தாதாரரு இப்போதைக்கு தொடர்பு கொள்ள முடியாது, தயவு செஞ்சு அப்புறமா பட்டுக்கு. எட்டடா ஒட்டமா இருக்குது, நேற்று மதியாதான் தான் தெரியும். உள்ள வச்சத முறுக்க உடைச்சு போச்சு, ஆத்தா வையு என்னை விட்டுருக்கு, நான் வழி வைக்க போயிடுறேன். இந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ்லாம் வேண்டாங்க, வரட்டுக்கலாம். நன்றிக்கு உடக்கே போட வச்சிருக்கேன். நன்றிக்கு நன்றி நன்றி. அடுத்து இதே டைலாக்க முதல் மரியாதை திரைப்பட போக்கள் திரு வீராசாமி அவர்கள் பேசியிருந்தாருன்னா அவர் எப்படி பேசியிருப்பார் பாருங்க. முதல் மரியாதை வீராசாமி அவர்கள். சாமி,
எங்க ஊர் ஐதீகப்படி இந்த போனை இருக்கிறதுக்கு ஆளே இல்லை. தயவு செஞ்சு நீங்க அப்புறமா பண்ணுங்க. இல்ல களவாணி போயம்மாவே ஒரு நாளைக்கு 1000 தடவை போனை பண்ணி பண்ணி என் வாயே கிழிஞ்சு போச்சு. இந்த காலை யாரோடதுன்னு எனக்கே தெரியல. சாபி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாபி. நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசின வாய்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. தேங்க்யூ சார். ஈரோடு ஸ்ரீனியோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதான் பட் நீங்கள் சொன்னது தான் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வாய்ஸு. எஸ்பெஷலி சண்முக சுந்தரம் சாரும் மண்வாசனை பாண்டியன் சாரும் வாய்ஸ் தான் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் இதெல்லாம் ட்ரை பண்ணுறாள் தான். ஆமாம், பட் எனக்கு தோணல. எனக்கு அது எப்படி ரொம்ப நல்ல அப்சர்வேஷன், நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். எஸ், தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. ஹீரோ ஸ்ரீனி ரொம்ப அழகா மிமிக்ரி பண்ணி அசத்தினார்ல. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னர்கள் ஜானகி ராமன் அண்ட் ஸ்ரீதா. லெட்ஸ் வெல்கம் them on stage. எங்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த சன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும், முக்கியமாக இங்கே ஒரு புத்தகக்காரர் வந்திருக்காரு, திரு கரண் அவர்களுக்கும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். தாராளமா தொடங்குங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ? வெரைட்டியே பண்ணலான். வெரைட்டி. அதாவது ஸ்டோரி டிஸ்கஷன். ஒருத்தர் வந்து படம் எடுக்க போறாங்க, அதுக்கு வந்து கதை சொல்றது எப்படி, இதை எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண முடியுமோ அப்படி பண்ணீங்க. ஓகே, உங்களுக்கு டைம் வேணுமா அதுக்கு? பிசினஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஓகே ஜானகி, உங்கள் டைம் முடிஞ்சது, நீங்கள் ஆரம்பிக்கலாம். சார், ஆக்சுவலாக கான்செப்ட் என்னன்னா, கவுண்டமணி சார் அவரோட ஆஃபீஸில் இருக்காரு. அப்போ ஒரு டைரக்டர் வந்து அவரை வச்சு படம் எடுக்கிறேன்னு வராரு. ஏற்கனவே கொஞ்சம் அவர் கோவத்தில் இருப்பார் நார்மலாகவே, அவரோட மூடு. அப்போ என்ன நடக்குதுன்னு ஒரு ஓகே, நல்ல மூடோட நீங்களும் தாராளமாக பண்ணுங்க. ஏ காட்டுக்குயிலே மனசுக்குள்ள பாட்டுக்கு இனி பஞ்சம் இல்ல, ஒரு நாயையும் காணமே. சார், சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் ஒரு டைரக்டர். என்னது டைரக்டரா? சார், டைரக்டர் சார். ஓகே, உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு. ஓ, என்ன வச்சு நீ படம் எடுக்க போறியா? ஆமா சார். என்ன படம்? நம்ம படம் ஒரு குடும்ப பாங்கான படம் சார். குடும்ப படம் சார். எப்படி உன் குடும்பம் மட்டும் உட்காந்து பாக்குமா சார்? சூப்பரா ஸ்மால் பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்க போறோம். ஸ்மால் பட்ஜெட்னா? ஆமா சார். செல்போன் கேமரால எடுத்து ரிலீஸ் பண்ண போறியா? டேய், மரியாதையா பெரிய படமா நம்ம சங்கர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேமரா வாங்கிட்டு வந்து எடுக்கணும். புரியுதா? எடுக்கலாம் சார். ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு கிளிசேகர். என்னது கிளிசேகரா? முன்னாடி நீ கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தியா? இல்ல சார், கிளி வச்சு ஒரு படம் எடுத்தேன் சார். ஓகே, அது ஃப்ளாப்பா போச்சு. ஓ, அன்னையில இருந்து எனக்கு கிளிசேகன் பேரே வச்சுட்டாங்க. அப்ப நீ நாயை வச்சு படம் எடுத்தா நாய் சேகரா? நாய் சேகர், நாய் சேகர், நாய் சேகர். கோப்பா சாமி, கழுத்து சுருக்கி போச்சுடா. கதைய சொல்ற கருவாட்டு தலையா? ஓபன் பண்ண உடனே எதரா ஓபன் பண்றோம்? சீனை ஓபன் பண்ண உடனே. ஓ, அதுவா? தெளிவா சொல்றான் நாயே. சார், நீங்க நேரா நம்ம சிட்டி பாபு சார்ட்ட போய் பிச்சை எடுக்கிறீங்க சார். சிட்டி பாபு சார்ட்ட நான் பிச்சை எடுக்கிறேனா? டேய் நாயே, நாய்க்கு பிறந்த நாயே, யாருக்கிட்ட போய் என்ன பிச்சை எடுக்க சொல்ற? டேய், நான் அந்த லெவலுக்கு வந்திருக்கேனா? ஆமா, உனக்கு என்ன பிச்சைக்காரங்கன்னா அவ்வளவு கேவலமா போச்சா? டேய், ஆர்பிஐல மொத அக்கவுண்ட் அவன் தானே ஓபன் பண்ணி வச்சிருக்கான். சார், இன்னொரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட கேட்கன்னு நினைச்சேன். அது என்ன, உன் ஆபீஸ்ல ஒரு அசிஸ்டன்ட் மேல ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு உட்கார்ற, நேரா உட்கார மாட்டியா? அது பழக்க தோஷம் சார். பழக்க தோஷமா? பார்த்து செவ்வாய் தோஷம் ஆயிர போகுது. நம்ம படம் சும்மா வேகமா போகணும் சார். தேட்டர் விட்டா? ஏய், இந்த மாதிரி ஃபேமிலி படம் இருக்கிறதெல்லாம் உன் ஃபேமிலியோட வச்சுக்கோ. இந்த வேகமா போறது ஸ்லோவா வர்றதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. என்ன வச்சுலாம் படம் எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாத. புரியுதா? லொகேஷன் எங்கடா? நம்ம படத்தை அப்படியே மூணுல போய் எடுக்கிறோம் சார். மூணு. ஏண்டா,
அவன் 1க்கு 2க்கு மாத்திரை போட்டு போயிட்டு இருக்கானுங்க வெயில் காலத்துல. இந்த நாய் என்ன வச்சு 3க்கு போனங்கறான். நீங்க 3ல போய் காலை வச்ச உடனே சுரிசரங்கு வரும். ஆமா, இதுக்கு முன்னாடி என்னடா பண்ண? இதுக்கு முன்னால நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன பண்ணிட்டு இருந்த? டிராமாலாம் எடுத்துட்டு இருந்தேன் சார். சூப்பர் டிராமாலாம் எடுத்திருக்கேன் சார். ஆமா, டிராமா. ஏடா ரோட்ல போஸ்ட் பாக்ஸ் சைஸ்ல இம்புட்டூண்டு இடம் கிடைக்க கூடாது, உடனே டிராமா போட்டுருவீங்க. அது என்ன நீ போஸ்டர்ல ஒட்டுற? ஒரு நிமிஷத்துல 540 ஜோக்கு, ஒரு நிமிஷத்துல மூச்சே விட முடியாது. அது எப்படி நீ 540 ஜோக் சொல்லுவ? மரியாதை போயிரு. மகனே, நீ இனிமே பாஸ்போர்ட் படம் கூட எங்க எடுக்கிற மாதிரி தெரியக்கூடாது. சார் போடா. டேய், ரொம்ப பேசுனேன்னா எனக்கு ஜோடியா ஸ்ரேயா போட சொல்வேன். நீங்க மட்டும் கால்சி கொடுத்தீங்கன்னா நமிதாவை போடுறேன் சார். இன்னொரு ஜோடியா. நீ பையில வச்சிருக்கிற 50 காசை வச்சுட்டு லோக்கல் காசுல போட முடியாது, நீ நமிதாவை போட போறியா? எனக்கு ஜோடியா? ஓடி போடா நாயே, ஓடி போடா. ஐயோ, கதை சொல்றேன் என் கதையவே முடிச்சிருவாங்க போல இருக்கு. ஐ எஸ்கேப்டா சாமி. நன்றி நன்றி நன்றி. ஜானகி, ஸ்ரீதர் கொடுத்த கான்செப்டை ஒரு 10 செகண்டுக்குள்ள யோசிச்சு நல்லா பண்ணீங்க. கரண் சார், இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஃபேமஸ் சீன் ஒன்று இருக்கு காதலிக்க நேரமில்லை படத்துல. பாலையா சார் நாகேஷ் சார் வந்து அந்த கதை சொல்ற சீன், அந்த அவர் சொல்றத விட இவருடைய ரியாக்ஷன்ல தான் அதோடைய வீரியம் தெரியும் அதுல. ஆமா பாலையா. அதே ஆமா. அதுக்கப்புறம் சந்திரமுகி படத்துல கூட அதே மாதிரி ஒரு காட்சி. ஆமா ஆமா. இது டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஜானகி ராமனும் ஸ்ரீதரும் ரொம்ப சூப்பரா கதை சொல்லி அசத்துனாங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னர்கள் ரோபோ சங்கர் and அரவிந்த். Let's welcome them on stage. வணக்கம் அன்பார்ந்த சன் தொலைக்காட்சியினர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருமையான நடுவர்கள், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்க வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரைப்பட நடிகர் அண்ணன் கரண் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்களை அவ்வப்போது உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் கல்லூரி மாணவர்களாகிய உங்கள் அத்துணை உள்ளங்களுக்கும் எங்கள் சன் தொலைக்காட்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போலாமா? வாங்க ரோபோ, அரவிந்த், 2 பேரும் அசத்தல் மன்னர் ஆயிட்டீங்க. கெட்டப்போட வேற வந்துட்டீங்க. நீங்க ஏதோ மனதில் வச்சிருக்கீங்க, சூப்பரா பண்ணி அசத்துங்க. அதை இன்றைக்கி நாங்கள் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னென்னா, நம்மலாம் பாஷா திரைப்படம் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான கற்பனைக்காக அந்த திரைப்படத்தில் ரஜினி சாருக்கு பதிலாக அரவிந்த் நடிச்சிருந்தா, ரகுவரன் சாருக்கு பதிலாக நான் நடிச்சிருந்தா, அதில் வரக்கூடிய முக்கியமான சீன்லாம் எவ்வளவு காமெடியாக வித்தியாசமாக மாற்றிருப்போம். அதுதான் எங்களுடைய கற்பனை. இப்பொழுது பாஷா திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாராக அரவிந்தும் ரகுவரனாக நானும். நியூஸ் என்ன சாண்டினி? பார்சல் சொன்ன வெண்பொங்கல் வந்துருச்சு. பேட் நியூஸ். என்ன சாண்டினி? சட்னி சாம்பார் இல்லையா? பாஷா, என்ன ஆச்சு? ஓடி வந்தல்ல, அதான் இலக்கி நடந்து வர வேண்டியதான். என்ன ஸ்லோ மோஷன் எல்லாம் சீன் போடுற? சும்மாதான் ஸ்ட்ரைட்டாக வராமல் எதுக்கு அப்படி யூட்டன்லாம் போட்டு வர்ற? தெரியும்ல என் வழி. நான் கூட வைத்த வழியோன்னு நினைச்சேன். ஆய் ஆய். ஆமாம், சட்டை
பட்டன்லாம் போட்டு வர பழக்கமே இல்லையா? மறந்துட்டேன். அதுக்கு மேல பட்டன் அந்திருச்சு. ஒரு நல்ல ஃப்ரேம் உள்ள கண்ணாடி வாங்குறது. நீ போய் முடிய விட்டு போ. நீ போய் சேவிங் பண்ணி சொல்லுங்க, நீங்க யாரு? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பாம்பேல? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா ஒரு கல்யாண வீட்டில் நமக்கு சாப்பாடே இல்லைன்னு சொன்னப்ப எல்லாரும் அவஸ்தைப்பட்டப்ப நீங்க மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஏன் தங்கச்சிக்கு வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு சொன்னப்போ ஒரு உப்புமா கூட செஞ்சு கொடுங்கன்னு எல்லாரும் கேட்டப்ப உப்புமாவை பத்தியே தெரியாதுன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு நீங்க செஞ்சு போட்ட புரோட்டாவை சாப்பிட்ட 4 பேர் மென்டல் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க. அதை செக் பண்ண டாக்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? மிரண்டு போயிருக்கான். ஏன் தெரியுமா? இது சாதாரண ஆள் செஞ்ச புரோட்டா இல்லை, நாடி நரம்பு ரத்தம் மூளை எல்லாமே புரோட்டா வெறி உள்ள செஞ்சவன் போட்ட புரோட்டான்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 பேத்துல யாராவது ஒரு ஆளுக்கு லூஸ் மோஷன் போனா கூட சொல்லுங்க, என்ன பண்ணீங்க பாம்பேல? என்ன பண்ணீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாம்பேல 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 பாம்பே சும்மா எக்கு அடிக்கிறது கவலைப்படாதீங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாம்பேல 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 என்ன வேலை பார்த்தீங்க? என்ன வேலை பார்த்தீங்க? என்ன வேலை பார்த்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சலூன் கடை வச்சிருந்தேன்டா. பாஷா பாய், நம்ம லாண்ட்ரிக்கு போட்ட எல்லா துணியையும் ஆண்டனி எடுத்துட்டான். எடுக்கட்டும் பாஷா பாய், அதுல நம்ம போட்ட பழைய பேண்ட்டையும் எடுத்துட்டான். எடுக்கட்டும். அது நம்மது பாஷா பாய். அதுல ஜிப்பு இல்ல. பாஷா மாணிக் பாஷா. மாணிக் பாஷா, நீ தொழிலுக்கு புதுசு. நீ நம்ம ரங்கசாமியோடைய புள்ளையாச்சே. ஏதாவது உதவி வேணுமா சொல்லு, 4 பரோட்டா கடை போட்டு தரேன், பொழைச்சுக்க. இது பார், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய ட்ரௌசர் கொடுப்பான், ஆனா அவுத்து விட்டுருவான். நல்லவங்களுக்கு ஒரே ஒரு பேண்ட் தான் கொடுப்பான், ஆனா பெல்ட்டோட கொடுப்பான். என்ன சொன்ன கூட்டம் சேர்த்தவங்களா ஜெயித்ததுன்னு சொன்ன உண்மைதான். ஆனா இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம், ரியல் காமெடிக்கு தானா சேர்ந்த கூட்டம். எங்க சாம்ராஜ்யம் தனி சாம்ராஜ்யம், சிரிப்பு சாம்ராஜ்யம். எங்களை யாரையும் அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. ஏன்னா எங்க அசத்தல் மன்னர்கள் அப்படி, அவங்க இருக்கிற இடமும் அப்படி. அந்த பாஷா அது எல்லாம் அண்டர்வேர்ல்டு மேட்டர், இந்த பாஷா அதெல்லாம் அண்டர்வேர் மேட்டர். கரண் சார், இவங்க பர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட ஃபீலிங் என்ன? பாட்ஷா படத்தை இப்படி கற்பனை பண்ண முடியும், பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இல்ல ஒருவேளை இவங்க முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா ஓடி இருக்கும் நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், 13 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் பாஷா படம். ஆமா. இன்னும் அந்த தாக்கம் எப்படி இருக்குன்றது நல்ல கற்பனை, நல்ல ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப நல்லா பிரில்லியண்டா பண்ணீங்க. கீப் இட் அப். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான கான்செப்ட பண்ணி அசத்துறாங்க நம்ம ரோபோ சங்கரும் அரவிந்தும். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் கோவை அசோக். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். உலக தொலைக்காட்சிகளில் தமிழ் சேனலிலே முதல் சேனலாக விளங்கி கொண்டிருக்கின்ற சன் டிவிக்கு முதற்கென எங்களுடைய பணிவார்ந்த நன்றியை எங்கள் அசத்தல் மன்னர்களின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மக்கள் இதயத்தை கொக்கி போட்டு இழுத்து நம்மவருக்குள் நம்மவராக மாறி இன்று குத்தகைக்காரராக இந்த நிகழ்ச்சிக்கு சற்று நேரம் குத்தகைக்காரராக வந்திருக்கின்ற கரண் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இசைக்கலைஞர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு,
இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். சார் போலாங்களா நிகழ்ச்சிக்கு? சரி, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. அதாவது நடிகர்கள்லாம் வந்து குரல் பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்க, பட் நடிகர்கள்லாம் ஆட்டோ ஓட்டினா எப்படி அவங்க ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அசத்தெல்லாம் பண்ணுங்க. ஓகேங்களா சார்? அசத்துங்க. போயிடலாங்களா? ஓகே, ரெடி. முதலாவதாக நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. அவர் ஆட்டோ ஓட்டினா எப்படி போகும் ஆட்டோ? இப்படி தான் சார். நன்றி. அடுத்ததாக இதே ஆட்டோ வந்து வில்லன் நடிகர் ரகுவரன் ஓட்டுறாரு வித்தியாசமா. மேடு பள்ளத்தில் விட்டு போகும்போது அவரோட ஸ்டைல் எப்படி போறாரு பாருங்க. இதோ நன்றி. அடுத்ததாக இதே ஆட்டோ டிரைவராக வெண்ணிராடமூர்த்தி அவர்கள் இருந்தா எப்படி ஓட்டுவாரு? இப்படித்தான். நன்றி. அடுத்ததாக இதே ஆட்டோ டிரைவராக சுருளிராஜன் அவர்கள் இருந்தா எப்படி ஓட்டி இருப்பாரு? நன்றி. அடுத்ததாக இதே வண்டியை வந்து கமலஹாசன் அவர்கள் ஆட்டோ ஓட்டினா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனைக்காக இதோ. சாவி போட்டு நன்றி. நன்றி நன்றி நன்றி. சார் நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய மிமிக்ரி நானும் பண்ணுவேன், சிலதெல்லாம் ட்ரை பண்ணதில்லைன்னு. நீங்கள் பர்ஃபெக்டாக யாரை மாதிரி பேசுவீங்க? இல்லை, அதாவது நடிப்பு ஆர்வம் இருக்கிற எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்த மிமிக்ரி ஒரு பார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. ஆமாம். ஏன்னா காலேஜ்லேயோ சரி இல்லை ஸ்கூல்லையோ வந்து என்னவா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்ன 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 பண்ணுவேன் அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு ஃபேவரட் நடிகர் தான் முதல்ல வந்து மிமிக் பண்ணுவாங்க. அப்படி தான் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்வால்மெண்ட் ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் தோணுச்சு நம்ம மற்றவங்கள மட்டும் பண்ணி ஒரு ஐடென்டி நமக்கு இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி போயிட வேணாம், அதனால யார் மாதிரியும் நம்ம ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அந்த முன்னாடி யார் மாதிரி பண்ணுவீங்க? இல்ல ரஜினி சார் கமல் சார் தானே முதல்ல வருவாங்க. ஏதாவது ஒரு வாய்ஸ் பண்ணுங்களேன். கமல் சார் என்ன பார்க்கும்போது கேட்கறது தான், என்ன காரன் நல்லா இருக்கீங்களா? கமிங் டு அசோக், இந்த ஆட்டோ கற்பனை வந்து ரொம்ப பிரமாதமான கற்பனை. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். அசோக் ரொம்ப வித்தியாசமா மிமிக்ரி பண்ணி அசத்தினாரு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னர் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். அன்புமிக்க சன் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பானது ஒரு இரவு வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் மெருகூட்டி கொண்டிருக்கின்ற
திரு சிட்டிபாபு சார் அவர்களுக்கும் மதன் பாபு சார் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அவங்களுடைய சிறப்பெல்லாம் முன்னாடியே ஓப்பனிங்லேயே சொல்லிட்டாங்க. அதனால திரு கரண் சார் அவர்களையும் வணங்கி இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். ஐயா, மதுரை எக்ஸ்பிரஸாக இருக்கிறீங்க, நீங்கள் அசத்தல் மன்னர் ஆவணம் அப்புறமா நான் ஸ்டாப்பாக ஓடிட்டே இருக்கிறீங்க, இதுக்கு என்ன காரணம்? இல்லை, மதுரையில் ஒரு நகைச்சுவை மன்றம் ஒன்று இருந்தது. சரி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகே. அதில் மூலம் வந்த அந்த இயல்பான ஹியூமர் கேட்டதுனால நம்ம மேடையேறி பேசணும்னு சொல்லி அந்த ஆர்வம் வந்தது. காரணம். இப்போ என்ன பண்ண போறீங்க மதுரைமுத்து? நண்பர்களே, பிறப்பு இறப்பு இதுக்கு இடையில ஒரு சின்ன கேப்பு. இதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் பயன்படுத்த தெரியாதவன் அவன் எவ்வளோ பொருளாதாரத்தை சேர்த்துருந்தாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எதுக்காக போகுது? அதனால் உங்களுடைய இல்லங்களை தேடி நாங்களே வந்து நகைச்சுவை தரோம், நீங்களாம் சந்தோஷமாக இருக்குன்றதான். விமானம் ஒன்று போய்கிட்டே இருந்துச்சு. விமானத்தில் பைலட் சொன்னார், இல்லை விமானத்தில் வெயிட் அதிகமாக போச்சு, யாராவது 3 பேர் கூச்சா தானே எல்லாரும் தப்பிக்க முடியல, இல்லை எல்லாரும் செத்து போயிருமிடா அப்படின்னு சொன்னேன். ரஷ்யாக்கார் நான் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு வேமா வந்தான். லெனின் வாழ்க, ரஷ்யா வாழ்க அப்படின்னு குதிச்சிட்டான். அடுத்து இங்கிலாந்துக்காரன் வந்தான், எலிசபெத் ராணி வாழ்க, இங்கிலாந்து வாழ்கன்னு அவங்க குதிச்சிட்டான். அடுத்து இந்தியாக்காரர் வந்தார், மகாத்மா காந்தி வாழ்க, இந்தியா வாழ்கன்னு சொல்லி பக்கத்து நாட்டு ஜப்பான்காரனை தள்ளி விட்டான். போயிட்டு போடா நீ எப்படியும் போய் சேர்றா அப்படின்னு சொல்லி. இப்போ பஸ்ஸில் ஒரு அது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் சின்ன பிள்ளை மட்டும் ஊருக்கு கூட்டு போகிறே கஷ்டம். அன்னைக்கு ஒரு பையன் பஸ் ஸ்டாண்டில் அங்கிட்டு ஓடுறேன் அங்கே தவிரான், அவங்க அப்பா கோவந்துருச்சு, பேசாமல் ஒரு இடத்துலரா ஓங்கி அடிச்சுனா மெட்ராஸ் வழி விழுந்துருவேன். அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்னை கொஞ்சம் மெதுவாக அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். எல்லாம் எப்படி நோக்கம் அவன் நோக்கம் பாருங்க, அந்த மாதிரி கோச்சிங் சமாளிக்க வேண்டியது. ஏன்னா குழந்தைகிட்ட வந்து அந்த உணர்வு அதிகமாக இருக்கும். இப்போ நடு பஸ் ஸ்டாண்டில் யூரின் போயிட்டான், எல்கேஜி போய் அவங்களும் வந்து பெரிய சொன்னார், இப்படிலாம் பப்ளிக் இடத்துல யூரின் போகக்கூடாதா, போலீஸ்காரங்க பார்த்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அவன் சொல்கிறேன், சும்மா தானே போது பிடிச்சா பிடிச்சிட்டு போகிறான் இருக்கான். எங்கள் அண்ணனுக்கு இது வந்துருச்சு, ஃபீவர். அவனால் கண்டிப்பாக டேப்லெட் சாப்பிட மாட்டேன், எதை கொடுத்தாலும் சாப்பிட்டேன், மாத்திரை சாப்பிட மாட்டான். நான் மாத்திரை எப்படி உனக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு என்ன செஞ்சேன், வாழைப்பழத்துக்கு வந்து மாத்திரை வச்சு கொடுப்போம், ஈஸியாக முழுங்கிடுவான்னு சொல்லி வாழைப்பழத்துக்கு நடுவில் அந்த மாத்திரை வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டான். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வாழைப்பழம் நல்லா தான் இனிப்பாத்தான் இருந்துச்சு, உள்ளே இருந்து விதை தான் கசந்துச்சு, துப்பிட்டேன் அப்படின்னா. நான் கொடுத்தது அதை சாப்பிட்றதுதான். நம்ம யோசிக்கிற விட அவன் அதிகமாக யோசிப்பான். ஏன்னா வாத்தியார் பாடத்துமே சொல்லியிருக்காரு, திணை விதைத்தவன் திணை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான். இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் எதை விதைச்சிருக்கீங்கன்னு தெரியுது. அது மூலம் அறுத்துட்டு அப்புறமேல் வாங்க எம்எட் படிச்சு எதை போய் விதைச்சிருக்கீங்க, இதுதான் வசப்படாதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஆரம்பிச்சால். எழுத்துக்கள் பல வகைப்படும், ஆயுதெழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து, இதெல்லாம் கேட்க வேண்டிய எங்கள் தலையெழுத்து அப்படின்னா. அந்த ஆள் எம்எட் படிச்சு என்னாச்சின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு முறுக்கு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்கார் பாவம். வாத்தியார் சொல்லி அப்படி. இப்போ ஒன்று முக்கியமான விஷயம், பரீட்சைன்னு ஒன்று வரும். இதில் தான் பயங்கர வித்தை காட்டுவாங்க. நாளைக்கு பரீட்சை இன்னைக்கு சில நோட்ஸை வாங்குவாங்க. நீங்கள் தமிழ் நாளைக்கு தமிழ் பரீட்சை வேண்டிய எந்த கைடுமே இல்லை. தமிழ் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா கடையில் பல வகைகள் இருக்கும். கோனார் தமிழுரை, கண்ணா தமிழுரை அப்படின்னு சொல்லி. இவன் கடைக்கு வேமா போனேன், கடைக்காரர் நாளைக்கு தமிழ் பரீட்சை நோட்ஸ் கொடுங்க அப்படின்னா, கோனாரா அப்படின்ட்டார். இல்லை நாங்கள் செட்டியார் அப்படின்ட்டுருக்கான். எனக்கு பேசிக்கிட்டே தெரியுங்கன்னா எப்படி இருக்கும். அவங்க அப்பா சொன்னார், நீயும் ரமேஷ் படிக்கிற வகுப்பு ஒரே வகுப்பு தானே? ஆமாம். ஒரே வாத்தியார் தானே? ஒரே ஸ்கூல் தானே? அப்புறம் அவன் 90 மார்க் எடுக்கிறேன், நீ 15 மார்க் எடுக்கிற. அப்பா வேற இல்லை, உங்கள் அப்பா அறிவாளி, அப்பா நீ வந்து சேர்ந்துருக்கு ஜனம் முடிச்சு தானமா, அப்படி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து எக்ஸாமில் போய் தூங்கிட்டான். ஐயோ. அப்போ வாத்தியார் கேட்டார், ஏன்டா இன்னைக்கு எக்ஸாம் நடக்குது தூங்கிட்டு இருக்கிறேன்னா? இல்லை எங்கள் அப்பா தான் சொன்னார், கேள்வி தெரியலனா மூச்சு நிற்காதுன்னாரு, அதனால தூங்கிட்டேன். இதே உள்ள அவங்க அப்பா கடைக்கு அனுப்பினார் சார். ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிடுன்றக்கா வேமா கறி வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி. அவன் வேமா போனார் கடையில் போய் 1 கிலோ அஜித் கறி கொடுங்க அப்படின்னா. அவருக்கு ஏன்னா 1 கிலோ அஜித் கறி தலைக்கறின்றதான் சுருக்கமாக அஜித் கறி அப்படின்னா. அந்த ஆள் உயிரை விட்டேன். நான் 20 வருஷமா அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, ஒருத்தன் கூட இப்படி கேட்டா காணா அப்படின்னு. எப்படியெல்லாம் யோசிப்பான்னு தெரியல. அவங்க அம்மா வச்சு விட்டாங்க, கொடை வாங்கிட்டு வாடா, மழை காலமாக இருக்கு அப்படின்னு. வேமா கடை போனா சொன்னாங்க, சின்ன பிள்ளை இருக்கனால ஏமாத்துவாங்க, என்ன விலை சொல்கிறாரு கடைக்கார, அதில் நீ பாதியை கேளு தெளிவாக போனேன். கடைக்காரன் இந்த கொடை எவ்வளோ அப்படின்னு, 80 ரூபா 40 ரூபான்னு வருமா அப்படின்னா. வராது. சரி உனக்கு வேணும் எனக்கு வேணும் 60 ரூபான்னு வச்சுக்க, அப்போ 30 ரூபான்னு வருமா அப்படின்னு. ஃபைனலாக முடிப்பீங்க 40 ரூபா, அப்போ 20 ரூபான்னு வருமா அப்படின்னு. ஓய்ஸியாக எடுத்துக்க, அப்போ 2 கொடுங்க அப்படின்னு இருக்கான். என்ன அநியாயம் பாருங்க. எப்போ வந்து சுயநலம்ன்றது வந்து பொது நலம்ன்றது வேற. இப்போ எனக்கு பசி இருந்துச்சு, கடுமையாக பசி, சாப்பிட்றக்கா ஹோட்டல் போயிட்டு நான் 10 ரூபா எடுத்துக்கிட்டு. அப்போ பக்கத்தில் ஒரு ஆள், ஐயோ கொடுமையாக பசிக்குதே, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு அப்படின்னா. அப்போ அந்த பணத்தை அவனுக்கு கொடுத்தேன், அவன் மனசார வாழ்த்தினேன். இப்போ இவனுக்கு பசிச்சிருந்துச்சு, ஆனால் மனசு நிறைஞ்சிருந்துச்சு. அடுத்தவன் முகத்தில் சந்தோஷம் பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லை. அதுதான் சன் டிவி செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்து ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த ஸ்பான்டினிட்டி. அதாவது உடனே அடுத்த உடனே எப்படி முடியுது உங்களால்? ஒரு விஷயம் சொல்கிறீங்க, உடனே அடுத்த விஷயம் சொல்கிறீங்க, உடனே அதுக்கு அடுத்த விஷயம் சொல்கிறீங்க. அது ரொம்ப நல்ல திறமை. அண்ட் நீங்கள் சொன்ன வார்த்தையில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னென்னா, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க முகத்தில் நம்ம பார்க்குற சந்தோஷம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது ரொம்ப சிறப்பான வார்த்தை. தேங்க்ஸ். நல்ல பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ.
நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் டைகர் கார்டன் தங்கதுரை. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். ஒரு சின்ன சந்தேகம், டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் சொந்தக்காரரா? ஆனா ஒண்ணு, இவர்கிட்ட அட்ரஸே கேட்க கூடாது. ரைட்ல போறதுக்கு லெஃப்ட் காமிச்சு விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் மற்றும் நம் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். சார் சிட்டிபாபு சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் சார். கேள்வி கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும், கேளுப்பா. சார், ஜாக்கி சான் எவ்வளோ பெரிய ஃபைட்டர். ஆமா. அவர் வந்து தாவுவார், குதிப்பார், எகிருவார். ஆனால் உட்கார சொன்னால் உட்கார மாட்டார். ஏன் சார்? மூலமா அவருக்கு? இல்லை சார், ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது சார். சார், இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கணும் சார். கேளுப்பா. அரிசி கொட்டினா வேற அரிசி வாங்க முடியும், பால் கொட்டினா வேற பால் வாங்க முடியும், தேல் கொட்டினா வேற தேல் வாங்க முடியுமா சார்? சார், பல்லு வலி வந்தா பல்ல பிடுங்கலாம், கண்ணு வலி வந்தா கண்ணை பிடுங்க முடியுமா சார்? சார், நீங்க என்னதான் வீடு வாசல் தோட்ட தொரு இருந்தாலும் ட்ரெயின் ஏறினா பிளாட்ஃபார்முக்கு வந்து தான் சார் ஆகணும். சார், என்னதான் டிவி விடிய ஓடினாலும் அதாவது ஒரு இன்ச்சு கூட நகரவே முடியாது. என்னதான் நாய்க்கு 4 கால் இருந்தாலும் அதால கால் மேல கால் போட்டு உட்கார முடியாது. என்னால முடியல. எக்ஸலென்ட், நல்லா இருக்கு. இல்ல, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். சொல்லுங்க. நான் உங்க ப்ரோக்ராம்ல ஆல்ரெடி பார்த்துருக்கேன். நீங்க நல்ல கானா சாங்ஸ் எல்லாம் பாடுறீங்க. ஆமா சார். ஒரு கானா எடுத்து விடுங்களேன். எனக்கு கானா ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா சார்? ஆமா, எனக்கு சலோமியா ஆமா கண்ணெதிரே தோன்றினால் கானா ரொம்ப விரும்புவேன் நான். சார், கானா தானே சார், அசைக்கலாம் சார். ரெடி, ஸ்டார்ட் மியூசிக். 1 2 3 4 5 6 7 என் பாட்ட கொஞ்சம் கேளு. நான் டைகர் கார்டன் வாலு, நான் டைகர் கார்டன் வாலு. கடலை மாவுல செய்யறாங்க கலக்கலரா பூந்தி, நம்ம 100 ரூபாய் நோட்டில தான் சிரிக்கிறாரு காந்தி. கடலை மாவுல செய்யறாங்க கலக்கலரா பூந்தி, நம்ம 100 ரூபாய் நோட்டில தான் சிரிக்கிறாரு காந்தி. காந்தி நோட்டை கொடுத்து நானு அடிச்சனையா பிராந்தி, காந்தி நோட்டை கொடுத்து நானு அடிச்சனையா பிராந்தி. நான் பிராந்தி அடிக்க காரணமே அத்தை பொண்ணு சாந்தி. பிராந்தினா பிராந்திதா, அதை குடிச்சா வரும் வாந்திடா. பிராந்தினா பிராந்திதா, அதை குடிச்சா வரும் வாந்தி. 1 2 1 2 3 4 5 6 7 என் பாட்ட கொஞ்சம் கேளு. நான் டைகர் கார்டன் வாலு, நான் டைகர் கார்டன் வாலு. வேலூர் பக்கத்துல இருக்குது காட்பாடி, நான் காதலிச்ச பொண்ணை பார்க்க போனேனையா தேடி. வேலூர் பக்கத்துல இருக்குது காட்பாடி, நான் காதலிச்ச பொண்ணை பார்க்க போனேனையா தேடி. நேரம் ரொம்ப ஆனதால குடிச்சனையா பீடி, நேரம் ரொம்ப ஆனதால குடிச்சனையா பீடி. அதை ஒழுங்கி நின்று பார்த்து போட்டா அப்ப கார கேடி. கேடினா கேடிதா, அவங்க அப்ப பெரிய கேடிதா. கேடினா கேடிதா, அவங்க அப்ப பெரிய கேடி. 1 2 1 2 3 4 5 6 7 என் பாட்ட கொஞ்சம் கேளு. நான் டைகர் கார்டன் வாலு, நான் டைகர் கார்டன் வாலு. நன்றி 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 நன்றி. சூப்பர் சூப்பர், எக்ஸலென்ட். பாத்தீங்களா, அந்த சைடுல இருந்து எப்படி ரெஸ்பான்ஸ் வருது பாருங்க. சொல்ல முடியாது, ஏதாவது சினிமால கூட வாய்ப்பு வரலாம். நீங்களும் பெரிய கானா பாடகர் ஆகலாம், வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. தங்கதுரையோட இந்த அசத்தலான கானாவை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னர்கள் வெங்கடேஷ் and ஈரோட் மகேஷ். Let's welcome them on stage. வாங்க, ரேர் காம்பினேஷன்ல வந்திருக்கீங்க. எப்பவுமே நீங்க ஒண்ணு கிறிஸ்டோபர் இல்லாட்டி சசி தான் கூப்பிட்டுப்பீங்க.
இப்போ ஈரோடு மகேஷ் என்ன ஜோடியை மாத்திட்டீங்க? இது ஒரு புது காம்பினேஷனா இருக்கு. இல்ல சார், அசத்த போது யாரில் வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம சொல்லணும். ஏன்னா உலகம் முழுவதும் நகைச்சுவையை ரசிக்கிற தமிழர்களின் மனசாட்சி இந்த சன் தொலைக்காட்சி. அதனால யார் வேணா நம்ம அஸ்தல் மன்னர்கள் எந்த கான்செப்ட் வேணா ஈஸியாக பண்ண முடியல சார். அதுக்காக தான் நானும் வெங்கடேஷனும் சேர்ந்து வந்திருக்கோம். இன்னைக்கு மதிப்புக்குரிய இளமையான பழகுவதற்கு ஒரு இனிமையான மனிதர் கரண் சார் வந்திருக்காரு. அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த வணக்கம். அதுவும் சொல்லப்போனால் அவருடைய படத்தில் அவருடைய நண்பராக நான் நடிச்சிருக்கேன், இந்த கருப்பசாமி குத்தகைதாரர். ஓகே ஓகே ஓகே. ஆனால் உண்மையிலேயே அந்த படத்தில் நீங்கள் தான் கருப்புசாமி மாதிரி இருக்கிறீங்க, அவர் வெள்ளைச்சாமி மாதிரி இருக்காரு. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, நல்ல பர்ஃபார்ம் பண்ணோம்னா அதை ரசிப்பார். அதை இன்னொரு தடவை பண்ணுங்க சொன்னீங்களா, சொல்லுங்க சொல்லுங்க. அவரோட ஸ்டைல் அது இயல்பாகவே அவர் அப்படி தான் இருப்பார். அது மாதிரி வந்து நல்லா பண்ணா இது வந்து அவரை புகழணுங்கிறதுக்காக சொல்லலை, எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது அதை பார்க்க முடியும். ஆனால் அவருடைய படத்தில் முதல் படமாக நான் நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே கரண் சார், நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக சொன்னார். அவரை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றீங்களா? சித்தி சார் உங்கள் உள்ளுக்கு ஒரு அளவே இல்லையா? இல்லை ஆக்சுவலாக நன்றி. பட் என்னன்னா, நான் நிகழ்ச்சி ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த நிகழ்ச்சியில் அவரை பார்த்துட்டு இவர் நடிக்கணும் அந்த கேரக்டர்னு நானும் பிடிவாதமாக சொன்னேன். ஸோ அதான் அப்போவே சொன்னேன், நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமாக இன்னும் பல நல்ல நடிகர்கள் நமக்கு சினிமாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இங்கே பார்த்த வெங்கடேஷுக்கும் அங்கே ஏழரை நடித்த வெங்கடேஷுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. நிறைய எமோஷனல் சீன் இருந்தது, நிறைய லெங்க்தி டயலாக் இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணார் அவர். ஸோ வாழ்த்துக்கள். நன்றி சார். இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு பண்ணக்கூடிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, தொலைபேசி மூலமாக பாடல்கள் கேட்குற நிகழ்ச்சி வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரசியல்வாதி வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தா அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத இப்போ கற்பனையாக பார்க்க போகிறோம். வணக்கம் நேயர்களே, இது பாட்டுக்கு வேட்டு வைப்போம் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு யாராவது ஒரு கேடுகட்ட ஆள் வந்து இந்த நிகழ்ச்சியை கெடுக்கிறது வழக்கம். அந்த வகையில் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார் நம்முடைய தமிழகத்தின் தாப்பி தாக்கா கட்சியின் தலைவர் திரு தமிழ் தலையன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போலான்னு இருக்கோம். சில கேள்விகள் கேட்கலாமா? சட்டசபையிலையும் பாராளுமன்றத்திலையும் பல கேள்விகளை எதிர்கொண்ட உன்னதமான தலைவன் நான். சார், இப்ப கடந்த வாரம் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க. ஆமா. அதுல பெண்களை எல்லாம் ஆற தழுவி இந்த போராட்டம் நடத்துனீங்களே, அதுக்கு என்ன காரணம்? அந்த போராட்டத்தினுடைய பெயரே நாடு தழுவிய போராட்டம். அப்புறம் இன்னொரு கேள்வி, உங்க கட்சி தொண்டர்கள்லாம் அசீனோட படத்தை கையில வச்சுக்கிட்டே அலையறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஒரு சிறிய தவறு நடந்து போச்சு. அப்படியா? எங்க கட்சியினுடைய மெத்த பிடித்த மேதாவி பொன்வண்ணன் அவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காரு. அவர்கிட்ட அறிக்கை வெளியிடுறப்ப அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில போராட்டம் நடத்தணும்னு சொன்னேன். அவர் தவறி போய் அசீன் கவனத்தை ஈர்க்கும் வகையில போராட்டம் நடத்தணும்னு மாற்றி வெளியிட்டார். சின்ன தவறு. ஆமா, சிறிய தவறு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்க? ஒரு அரசியல்வாதியிடம் கேட்கக்கூடாத ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. அப்படி இருந்தாலும் மன்னிச்சுக்கிறேன். தங்க மார்க்கெட் நிலவரம் மாதிரி என்னுடைய கூட்டணி நிலவரமும் எப்ப வேணா மாறும், ஏறும், இறங்கும். நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? நிகழ்ச்சிக்கு தாராளமா போயிடலாம். அப்படியே நீங்க ஆரம்பிச்சு விடுங்க நிகழ்ச்சியை. பேரன்பு கொண்ட தமிழக மக்களே, என் அருமை கழக சிங்கங்களே, தங்கங்களே, இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதெல்லாம் நான் உளம் பூரிப்படைகிறேன், பெரும் மகிழ்வு கொள்கிறேன். கால் வருது, என்னன்னு பாப்போமா? வணக்கம் தலைவா, நான் கொட்டாம்பட்டியில செந்தில் பேசுறேன் தலைவா. எப்படி இருக்கீங்க தலைவா? அன்பு தம்பி கொட்டாம்பட்டி செந்தில் அவர்களே, நான் நலமாக இருக்கிறேன். நாடு நலமாக இருக்க வேண்டும் என்று பயணிக்கிற என்னை பார்த்து நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறாய். நான் மிகவும் நலமாக இருக்கிறேன். 1967ஆம் ஆண்டு தென் அமெரிக்க நாடான ஆப்பிரிக்கா தேசத்திலே சார், அரை மணி நேரம் எபிசோடு பாட்டு என்ன கேட்டு தலைவா, எனக்கு இது எங்க ஏரியா, உள்ள வராத, அந்த பாட்டு போடுங்க தலைவா. மிக்க நன்றி கொட்டாம்பட்டி செந்தில் அவர்களே. இந்த பாட்டு உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பாட்டு. அப்படியா? ஆமாம். ஏனென்றால் நயவஞ்சகக்காரர்களை, ஓட்டு கேட்டு ஏமாற்றுபவர்களை, நல்லவர்கள் அல்லாதவர்களை, தமிழை இகழ்பவர்களை எல்லாம்
அவர்களை பார்த்து இது எங்க ஏரியா உள்ள வராதே என்று சொல்லுகிற வகையிலே அமைந்திருக்கும் இந்த பாட்டு எனக்கு மிகவும் பிடித்த பாட்டு. இப்படித்தான் 300 ஆண்டு காலத்துக்கு முன்பாக கிரேக்க தேசத்திலே எத்தியோப்பிய மன்னனான கிழிஞ்சது. இந்த டைம் ஃபுல்லா போச்சு. போடுறதே பாதி பாட்டு. அட்வர்டைஸ்மெண்ட் டியூரேஷனுக்கு சேர்த்து பேசிங்க சார். இப்படி பேசினா பாட்டு போட முடியாது. அடுத்த காலரையாவது பார்ப்போம். ஒழுங்கா என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க. ஓகேவா? கேட்கிறேன். ட்ரெங் 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 ட்ரெங். வணக்கம், தமிழ் தலையன் பேசுகிறேன். தலைவா, நான் மதுரையில இருந்து மாணிக்கம் பேசுறேன் தலைவா. உங்க நிகழ்ச்சி சூப்பர். ஆஹா, மதுரை தந்த மாணிக்கமே, சங்க தமிழ் வளர்த்த மதுரையிலிருந்து பேசுகிறாய். ஆமா, நீ பேசுவது எனக்கு சங்க தமிழ் புலவர்களே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவது போல் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க உள்ள இருக்குது தலைவா. மாணிக்கமே, என்ன பாடல் உனக்கு வேண்டும்? தலைவா, சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க தலைவா. இப்பொழுதுதான் சொன்னேன் சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து பேசுகிறாய் என்று. ஆமா, மானம் கெட்டவனே, ஐயோ, ஈனம் கெட்டவனே, ஐயோ, மரியாதை தெரியாதவனே. என்ன தலைவரே, தமிழ் பிறவியில் பிறந்து கொண்டு உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் என்கிற ஆங்கில வரிகள் கலந்த பாடலை கேட்கிறாயே, இதையெல்லாம் கேட்கிற பொழுது என் இதயம் கணக்கிறது, நெஞ்சு துடிக்கிறது, வாயிலே வாந்தி வருகிறது, காதிலே அழுக்கு வருகிறது. சார், இப்ப என் வாயிலிருந்து ஏதாவது வந்துடும் சார். இப்படித்தான் 1969 ஆண்டு அமெரிக்க நாட்டினுடைய ஏகாதிபத்தியத்திலே 20 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஐயா புரியா நேயர்களே, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து முடிகிறது. அடுத்த வாரம் மீண்டும் வேற ஒரு ஆளுடன் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நல்ல கற்பனை. ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த ஃபோன் காலர் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு ஒரு பாலிட்டிஷியனுடைய கற்பனை இது வரைக்கும் யாரும் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல தமிழ் உச்சரிப்பு உங்களுக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப பிரமாதம். நன்றி நன்றி நன்றி. இந்த வாரம் நம்மளோட அசத்தல் மன்னர்களோட அசத்தலை பார்த்து நீங்க எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சிரிச்சிருப்பீங்க. இந்த வார அசத்தல் மன்னரா யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்மளோட ஜட்ஜஸும் சீஃப் கெஸ்டும். லெட்ஸ் வெல்கம் them on stage. இந்த அருமையான அசத்த போகுது யார் நிகழ்ச்சியை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க. எல்லாருமே ஆவலாக இருப்பீங்க இந்த வார அசத்தல் மன்னன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சார், இந்த வார அசத்தல் மன்னர் யாருன்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் வந்து நீங்க அசத்த போகுது யாரு நிகழ்ச்சி வந்து டிவியில பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. எப்படி இருந்தது இந்த ஃபீலிங்? அதாவது ஒரு சினிமா 2.5 மணி நேரம் சினிமா எடுக்கும்போது அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது உள்ளே இருந்து பார்த்தா தான் தெரியும். ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். நானும் இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்த்துருக்கேன். நானும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆள் தான். ஆனால் இந்த நிகழ்ச்சி செய்யறதுக்கும் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது சர்க்கஸில் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது க்ளவுன். ஆனால் அந்த க்ளவுன் எல்லாரோடும் திறமைசாலியாக இருக்கணும். அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே இங்கே பங்கெடுத்துக்கிட்டவங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால். அவங்க வந்து நிகழ்ச்சியில் காமெடி பண்ணாலும் அவங்களுடைய வெர்சடைல் தாட்ஸு ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய விஷய ஞானம் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நல்ல டீம் ஒர்க், நல்ல நிகழ்ச்சி. ஐ என்ஜாய். ஓகே கரண் சார், நீங்கள் எவ்வளோ நேரம் நிகழ்ச்சி பார்த்தீங்க? இப்போ வந்து சந்தியா வந்து டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வைக்கிறாரு. காஸ்டியூம் எப்படி போடணும்னு கற்றுக் கொடுக்குறாரு. அவர் தொப்பி எங்கேருந்தோ பாவம் அந்த பிளாட்ஃபார்த்துலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் போட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, உங்கள் பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக இருக்கு. இல்ல, நேச்சுரலா எனக்குள்ள இருக்கிற திறமையை வந்து கஷ்டப்படாம என் டைரக்டர் வெளில கொண்டு வர்றாரு. அதெல்லாம் மத்தவங்களுக்கு புரியாது. பொறாமையில பல பேர் பல விதமா பேசுவாங்க. ஓகே சார், இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. உங்க வந்த வேலையை பாருங்க. யார் இந்த வாரம் அசத்தல் மன்னர் சொல்லுங்க. நீங்க எது பேசி நான் சீரியஸா எடுத்துக்கிட்டதே கிடையாது. அவ்வளவுதான். அதனால இந்த வாரம் அசத்தல் மன்னன் விஷயத்துக்கு வந்துருவோம். இந்த வார அசத்தல் மன்னன் நிறைய பேர் இருக்காங்க சார். தங்கதுரை. தங்கதுரை வா, தங்கதுரை இந்த பக்கம் வா. தங்கதுரை மேடைக்கு வாங்க. தங்கதுரை கங்க்ராச்சுலேஷன் தங்கதுரை. நல்ல ஜோக்ஸ் சொன்னீங்க, நல்ல கானா சாங் பாடினீங்க.
இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இங்கே தங்கதுரையை செலக்ட் பண்ணதுனால யாருடைய திறமையும் குறைத்து மதிப்பிடப்படவில்லை. ஆனால் இவரை செலக்ட் பண்ணது ஒரு சின்ன காரணம் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாரும் ஹியூமர் பண்ணாங்க, ஆனால் தங்கதுரையோட ஹியூமரில் ஒரு சின்ன சிந்திக்க வைக்கிற விஷயம் இருந்துச்சு. அதாவது அவர் சொன்ன ஜோக்லேயே ஒரு ஜோக் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ட்ரெயினில் ஏறினா பிளாட்ஃபார்முக்கு வந்து தான் ஆகணும், வாழ்க்கையோட தத்துவம் அது இல்லையா? அதே மாதிரி 100 ரூபா நோட்டில் இருக்கார் காந்தி, அது எப்படி அது, அவர் அதை நோட்டை கொடுத்து சைடில் அவர் பிறந்த நாள் அன்றைக்கே வாங்குறாங்க பிராந்தி. இது நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சிரிக்க வைக்கிற அதே நேரத்தில் அதில் சிந்திக்க வைக்கிற ஒரு தன்மையும் அவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்தது. இதை வந்து பழைய படங்களில் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் படங்களில் பார்க்கலாம் இந்த தன்மையை. ஸோ தேங்க்யூ. ஸோ அதனால தான் தங்கதுரை செலக்ட் ஆகிறாரு இந்த வார அசத்தல் மன்னனாக. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்ஃபேக்ட் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள ரொம்ப பேர் ஏற்கனவே அசத்தல் மன்னர் ஆனவங்க. இவரும் நம்ம ஈரோடு சீனும் இவங்க 2 பேர் தான் ஆகலை, இவர் ஆயிட்டாரு. இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த வாரம் அசத்தல் மன்னர் ஆகாதவங்க இன்னும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி அடுத்து வர ஜட்ஜுக்கிட்டே நிச்சயமாக ஆயிடுறாங்க. ஸோ நான் ஈரோடு சீனும் இன்னும் கூடி சீக்கிரம் ஆயிடுவார்ன்ற வாழ்த்து சொல்கிறேன். ஸோ உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்கு? அசத்தல் மன்னர் ஆயிட்டீங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த விருதை கரண் சார் கையில் வாங்கினது ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த நேரத்தில் நான் வந்து எங்கள் அப்பாக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், மற்றும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே தங்கதுரை, வாழ்த்துக்கள். ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பெரிய நடிகனாக வரணும். கட்டாயமா தங்கதுரை, உங்களுக்கு அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது, திறமை இருக்குது. இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய லைஃப் இருக்குங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த அசத்த போவது யார் நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து இதில் நீங்கள் வந்து கலந்துட்டதுக்கு முக்கியமாக உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். இந்த மாதிரியான புது திறமையாளர்கள் வர இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னையும் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, அதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் அண்ட் ஐ வாண்ட் டு விஷ் தம். அதுக்காக நான் வந்தேன். ஓகே, இந்த வார அசத்த போது யாரு நிகழ்ச்சி பார்த்து நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசிச்சு சிரிச்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் அசத்தல் மன்னர்களோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதன் பாப், சிட்டி பாப் அண்ட் சந்தியா சேயிங் டாடா, பை பை, see you.